Super. Wow. One team, first floor is ready. Pakila, you can. One more minute. One more minute. Last 30 seconds. Last 30 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Okay, hands off, hands off. Hands off. Okay, done, done. Time up, time up. Shall we? Ram sir, time up. Inauguration முடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். Good. Fine. How was the experience? பேஸ் இப்படி பண்ணலாம், சைட்ல அங்க வெயிட் இல்ல, அங்க கொஞ்சம் வெயிட் போடலாம், ரிசோர்ஸ் வந்து குவாலிட்டியா இல்ல, ஓகே, மார்ஷ் மெலோஸ் கம்மியா இருந்தது, ஸ்பெகட்டி ரொம்ப தின்னா இருந்தது, ஸ்பெகட்டி அவ்வளவுதான் இருக்க முடியும், அதுக்கு மேல சைஸ் இருக்க முடியாது. So how well we are using it as a team, that is what it matters. So இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, the first thing we saw communication, how good the communication should be. So through this activity cultivate a strong team. டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்பெகட்டி தின்னா இருந்த மாதிரி நம்ம டீமும் தின்னா இருந்துருச்சு அப்படின்னா we cannot achieve the goal. நம்மளால பேஸ்மெண்ட்டே நம்மளால ஸ்ட்ராங்கா நம்மளால மேக் பண்ண முடியாது. டவர், லீவ் அலோன் த டவர், பேஸ்மெண்ட். ஸோ நம்மளோட டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா we should set a positive example. நான் தள்ளி நின்னுக்கிறேன், நான் வந்து ரூல்ஸ் மட்டும் கொடுத்துறேன், நீங்க எக்ஸிகியூஷன் பார்த்துக்கங்க, ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் அப்படின்னு சொன்னீங்கன்னா you are setting a bad example. As each every individual sitting here, ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கட்டும், anything you name it, நீங்க ஃபர்ஸ்ட் what an example you are setting, that matters. And the second one, show gratitude. Which team did that? எந்த டீமாவது gratitude show பண்ணமா இப்ப? Okay, if at all you want to show gratitude, team 1 யாருக்கு gratitude show பண்ணுவீங்க? Team 1 லீடருக்கு சூப்பர், அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாமா? குட். யாரா வேணா இருக்கட்டும், the first person to show gratitude, that is also very very important in a team culture. Sir also has something to say. Team 2 க்கு gratitude because they did not make it, so நாங்க மேக் பண்ணிட்டோம் gratitude. So gratitude யாருக்கு காட்டணும்? The superior to the people who are below or the people who are below to the superior? Both. But இப்ப யாருக்கு gratitude காமிக்கணும் யாருமே காட்டல except that one person, I believe. So sometimes we are reluctant to show the gratitude. Gratitude கொடுத்தா நான் கொஞ்சம் இறங்கிடுவேணும்னு கொஞ்சம் நம்ம பயப்படுறோம். It is there with us, all of us.
வீட்லயா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஒரு குழந்தையே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டா கூட we don't show that gratitude. நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? And the same thing is always with us and we carry it everywhere. So அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு whoever does the work, whoever makes it a progress, ஒரு ஸ்டெப் நம்மளால ஒரு அடி முன்னால போக முடிஞ்சதுன்னா, if somebody has contributed to it, நம்ம we can open our arms to say our gratitude. And third, stay curious. I happen to see in both teams எல்லாருமே கியூரியஸா தான் இருந்தாங்க. ஓகே, இந்த டீம் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஐ டோன்ட் நோ வாட் மேட் them ஸ்டாப். என்ன ஸ்டாப் டியூன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பெகட்டி உடஞ்சோடனே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்டே அவர் நிறைய கிளைம் பண்ணி முதல்ல ஒரு ஸ்பெகட்டி உடஞ்சிருச்சு, இன்னொரு ஸ்பெகட்டி கொடுங்க. He was curious to get the resources, but on the floor somewhere down the line we are losing our curiosity when the work becomes monotonous. சேம் ருட்டீன், காலையில 9 மணிக்கு, அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு, அதே மாதிரி நம்மளோட ருட்டீன் இருந்ததுன்னா we lose our curiosity. So what is the good thing that I'm going to do in my job today? Or what is the one thing நான் இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறேன்? What is the one thing I make other people learn from me? If you have something like this in your life, or attitude or positive attitude oda if you are traveling, that will create lot of curiosity among people and that will give you a push. ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நான் புதுசா கத்து கொடுக்க போறேன், தெரிஞ்சுக்க போறேன், யாரையோ ஒருத்தரை நான் புதுசா மீட் பண்ண போறேன். So some agenda in your day-to-day routine if you are having it along with your teammates, that will create lot of curiosity. And prioritize psychological safety. ஸ்பெகட்டி உடஞ்சதேன்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். சம்டைம்ஸ் இன் அவர் ஒர்க் பிளேஸ் ஆல்சோ சம்திங் இஸ் வெரி மேலபிள், ரொம்ப ஈஸி பிரேக்கபிளா இருக்கும். நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் செல்லோ டேப் கொடுத்துருப்பேன். கேளுங்கள், தரப்படும். நம்ம கேட்கறது இல்லை. ஈகோ. எஸ் ஆர் நோ? we all have it. வெளியே சொல்ல மாட்டோம், பட் we all have. நான் போய் கேட்டா அவன் என்ன நினைச்சுப்பாங்க? என்னை வந்து லோவா எஸ்டீம், என்னோட எஸ்டீம் லோவாயிடும். கேட்கலாமா? சுப்பீரியர் கிட்ட கேட்க முடியுமா? இல்ல நான் சுப்பீரியர் யார்கிட்டயாவது கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஐ எம் அ மேனேஜர், ஐ எம் அ சீனியர், ஐ எம் அன் எக்ஸிக்யூட்டிவ், ஐ எம் அ சூப்பர் டூப்பர் வாட் சோ எவர். சம்டைம்ஸ் இட் ஸ்டாப்ஸ் அஸ். ரிசோர்சஸ் இல்ல நமக்கே ஒரு ஹெல்ப் வேண்டியது இருக்கு, ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமால இருக்கும், இல்ல சம்திங் வி வாண்ட் டு டிஸ்கஸ், சம்திங் வி வாண்ட் டு ஓப்பன் அப், சம்திங் வி நீட் டு கெட் ஃப்ரம் அதர்ஸ். we don't take a step forward to go and approach. யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறதுக்கு we are not ready. So if 4 things are corrected, your team will be a strong team. So to recall, to wrap up, the second point that we need to always focus is the positive example. So don't wait somebody to come and change things. நம்மளோட கன்சர்ன்ல யாராவது ஒருத்தர் வந்து, யாராவது ஒரு லீடர் வந்து, யாராவது ஒரு ட்ரெயினர் வந்து, யாராவது ஒருத்தர் சோ கால்டு பர்சன் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரட்டும்னு டோன்ட் வெயிட். யூ மேக் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் அண்ட் ஷோ கிராட்டிடியூட் டு எவ்ரிபடி எவ்ரிவேர் அண்ட் ஸ்டே கியூரியஸ். பண்ண போற வேலையில try to learn something new and give something new to people. And last, prioritize psychological safety. Shall we move on to the next? Objectives, clear objectives. What is the objective? We need to build a tower. So resources நம்மக்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. These many people are there. So முதல்லயே ஒரு plan பண்ணிட்டு கூட we could have started. We did not had that. Plan பண்ணல. We missed that. Yes or no? And சில பேருக்கு we are not able to handle அந்த resources handle பண்ற அளவுக்கு நம்ம hands வந்து சாஃப்டா இல்ல. So we did not delegate things to others. நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், நீங்க பண்ணுங்க, ஐ வில் சப்போர்ட் யூ, உனக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணுமோ நான் எடுத்து தரேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் வேர் வி கேன் லேர்ன் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ பில்ட் எனிதிங், பட் வாட் டிட் ஐ மேக் அ மிஸ்டேக், எங்க நான் தப்பா போனேன், அந்த டீம் அவ்வளோ பண்ணியிருக்க முடியும் பொழுது நம்மளால ஏன் பண்ண முடியல, அந்த டீம் எப்படி பண்ணாங்க. ஓகே, ஸோ த அப்ஜெக்டிவ்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் நோ த பிக் பிக்சர். வாட் இஸ் த பிக் பிக்சர் ஆஃப் மை கம்பெனி, மை கம்பெனிஸ் கோல், என்னோட கோல் என்ன, என்னோட விஷன் என்ன, இந்த விஷனுக்கு எல்லாராலையும் அலைன் ஆகி என் கூட டிராவல் ஆக முடியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு மேக் தட் கிளியர். த அப்ஜெக்டிவ் ஷுட் பி வெரி கிளியர் அண்ட் ஒர்க் இன்க்ளூசிவ்லி. ஸோ இப்பவும் அதே தான். சில பேர் இங்க பர்டிகுலர்லி தட் பர்டிகுலர் சார் அவங்க உள்ளே போகல பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின். he did not go in, he was observing and he was giving some ideas. sometimes இதுவும் நடக்கும்.
சில பேரால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிருப்போம், பட் தே வுட் டூ அ வண்டர்ஃபுல் ஜாப். சில பேர் கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம், பட் அவங்க அவ்வளோ அழகா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு தெர் வாஸ் அன் இன்சிடென்ட், ஸ்மால் சில்ட்ரனுக்குள்ள நடந்ததுதான். தெர் வாஸ் அ மிஸ்ஹேப். ஒருத்தரோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்டுட்டாங்க. நல்லபடியா நூடுல்ஸ் இருந்தது, சாப்பிட்டுட்டாங்க. ஸோ பிடிச்சிட்டாங்க, கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, கொண்டாந்து தேவர் மேட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பண்ணும் பொழுது ஒன் ஸ்மால் லிட்டில் ஃபெலோ, அவன் பேசுவான், நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அவன் சொன்னது, நான் ஒண்ணுமே பண்ணல மேம், எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு எட்டி பார்த்தேன், என்ன பிடிச்சிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நான் சும்மா போகாம, சரி இதுல இருந்து இன்னைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, எங்க கூட்டமா இருந்தாலும் எட்டி பார்க்க கூடாது, அவ்வளவுதான். இட் இஸ் ட்ரூ இல்லையா? டு சம் எக்ஸ்டென்ட். கூட்டமா இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். தட் இஸ் வாட் ஹி இஸ் கன்வேயிங். கூட்டமா இருந்தா எட்டி பார்க்க கூடாது. ஏன் தம்பி எட்டி பார்க்க கூடாது? நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கேன்ல மேம், இப்ப எட்டி பார்த்ததுனால நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் பீப்புள் ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஸ்மால் ஸ்மால் இன்சிடென்ட்ஸ். எஸ் ஆர் நோ? ஸோ அப்ஜெக்டிவ், என்னோட ரோலுக்கு நான் என்ன அப்ஜெக்டிவ் நான் ஃபிக்ஸ் பண்ணணும், என்னோட டீமுக்கு என்ன அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும், என்னோட ஃபர்முக்கு நான் என்ன அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் வெதர் இட் இஸ் பீன் கன்வே டு எவ்ரிபடிங்கிறதையும் ஐ ஹேவ் டு சி அண்ட் ஒர்க் இன்க்ளூசிவ்லி. ஷார்ட்டர் பீப்புள் இருப்பாங்க, ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க, they will not be able to communicate properly. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுத்து அவங்களை நான் என் கூட நான் இணைத்து நான் பயணப்படணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செட் ஸ்மார்ட் கோல்ஸ். கோல்ஸ் பத்தி நிறையவே நம்ம இங்க இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் ஆர் த ஸ்மார்ட் கோல்ஸ்? குயிக்கா ஒரு ரீகால் பண்றதுக்கு இருக்கட்டும். ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்ன? ஹலோ, ஸ்மார்ட் கோல்ஸ், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக். ஓகே, சம்டைம்ஸ் நீ என்னவா ஆகணும்? நான் பெரிய பணக்காரன் ஆகணும். எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும்? we need to be very precise with the digits that I want to make. Yes or no? So நான் 1 million எனக்கு என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, say that as 1 million. Set your goal very specific and measurable. நான் ரொம்ப நல்லவன், எவ்வளவு நல்லவன், 1 கிலோவா 2 கிலோவா? Measurable. We need to have everything with the measurement. What sort of goal that I want to achieve. And A stands for achievable. Non-achievable things நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் இப்ப திடீர்னு ஒரு there was a movie with blue color creatures, அவதார். நான் அவதார் ஆகணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. that is not possible, that is hypothetical. so எனக்கு நான் பண்ண வேண்டியது, is it achievable? and then comes R, relevance. whether it is relevant to my concern, என்னோட ஃபார்முக்கு, என்னோட இருக்கிற பீப்புளுக்கு, என்னோட ஃபேமிலிக்கு, whether that is relevant. and time bound. I have to make a goal with the time. டைம் இல்லாம நம்ம ஃபிக்ஸ் பண்ற கோல் எல்லாமே it is just a dream, because nowhere down the line we are going to achieve it. நான் ஒரு நாள் நான் கோடீஸ்வரன் ஆகணும், அந்த ஒரு நாள் எந்த ஒரு நாள்? so I have to keep my goals specific to the time. so need to always fix smart goals and review your goals every 2 months once or 6 months once or yearly once. we need to review our goals. so synergy, நான் என்னோட கன்சர்ன்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா I have to have clear communication. and second one, what was the thing that we saw இதுக்கு முன்னாடி? your team objectives. and the third one is you have to, the second one is you have to create a strong team, and the third one is you have to set your thing. okay, and the fourth one is assessment. we always need to assess, what have I done, what I have to do, where am I standing, என்னோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத I have to always self assess. okay, so I have a you can take it and check, and take it and pass. There are some 60 questions. This is to assess who you are. This is for self assessment. It is very simple questions with yes or no and with the options from scale 1 to 5. so the answers will tell you where you are, whether you are a team player, if not, what you should do. so you can solve it. Everybody got it? Exercise.
ஒன்று எக்ஸஸ் இருக்குமா? தேங்க்யூ. We'll do the first 25 questions. The remaining maybe you can do it when you are finding time. The first 25 you can do. டேபிள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு டேபிள் இது தனியாக வைக்க முடியும் அப்படி தானே? ஒன்று மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் பர்மிட்ஸ். அப்படியா? சரி அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுக்கலாமா? If 25 is done, we will move forward. Done? Okay. So when you are finding free time, you can work this out so that it will tell you what is stopping you moving forward. Whether the decision making is putting you a stop. Decision எடுக்கும் பொழுது எனக்கு முடியல, I am not able to keep forward. இல்லை என்னால் டீம் ப்ளே பண்ண முடியல, இல்லை I am not able to take the lead, இல்லை எனக்கு யார் சொல்றதையும் கேட்க முடியல. So going through these questions will tell you நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தும். So you can have this sheet with you and whenever you find time, you can assess yourself and find out நான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay. So now moving ahead with the topic. So birds from foreign countries நம்மளோட கண்ட்ரிக்கு ஹேச்சிங்காக வந்துட்டு போவாங்க. So how do they travel அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். So நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் in a corporate sector we are getting trained with the topic synergy அப்படின்னு. பட் இன் நேச்சர் சினர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ இது பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே பேர்ட்ஸ் வந்து லாங் டிராவல் எடுக்கும்போது தே ஆல்வேஸ் கம் இன் அ
வி ஷேப், வி ஃபார்மேட்ல வருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பேர்டு தான் லீடர் பேர்டு. ஸோ அவர் தான் எல்லா நேரமும் லீட் பண்ணுவாரா அப்படின்னா நோ. ஹி இஸ் செட்டிங் an எக்ஸாம்பிள். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ அதை எல்லாமே இங்க நீங்க கொண்டு வரலாம். ஹி வில் செட் an எக்ஸாம்பிள் ஹவு டு லீட் த டீம். அண்ட் வி ஷேப்ல பறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தட் இஸ் ஹவு தே இன்க்ளூட் த ஏர் ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி, ஸோ தட் அவங்க வந்து தொலைஞ்சு போயிடாம கூட்டமாவே ஈஸியா ரொம்ப நேரம் ஃபிளாக் பண்ண வேண்டாம், அவங்க கொஞ்சம் பண்ணாலே போதும், எனர்ஜி இஸ் சேவ்ட். ஸோ சினர்ஜிங்கிறது அதுதான். ஐ நீட் நாட் புட் ஆன் மை என்டையர் எனர்ஜி. என்னோட ஒட்டுமொத்த உழைப்பையும் நான் போட்டு நான் முன்னேறணும் இல்லை, எல்லாரோட உழைப்பையும் ஈக்குவலா பயன்படுத்தி கூட என்னால முன்னேறி போக முடியும். ஸோ இந்த லீடர் முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு வேற ஒரு வேலை வருது, இல்லை அவர் டயர்ட் ஆயிடுறார். அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு பறந்து வந்து கடைசி பொசிஷன் எடுத்துப்பார். அப்ப இப்ப யார் நெக்ஸ்ட் லீடர், யாரு கன்சர்ன்ல, இந்த அடுத்து லீடருக்கு அடுத்தவரா இருக்கக்கூடியவர். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே கீப் ஆன் கோயிங். அவர் செகண்டா இருக்கிறவர் டயர்ட் ஆன உடனே ஹீ கம்ஸ் பேக் அண்ட் மூணாவதா இருக்கிறவர் லீடரா இருக்கார். ஸோ என்னுடைய கட்டமைப்புல யார் மட்டும்தான் தலைவரா இருக்கணும்? எல்லாருமே தலைவர் தான். நான் மட்டும் தலைவர் இல்லை. நான் இல்லாத நேரங்கள்ல எனக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கும் என்னுடைய கூட்டத்தை வழிநடத்துவதற்கும் அவங்க தயாரா இருக்கணும். ஸோ நான் அந்த தாட் ப்ராசஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணா மட்டும்தான் the team will lead forward. ஸோ எங்கேயுமே ஒரு தடுப்பு இல்லாம ஒரு தடை இல்லாம அவங்க தொடர்ந்து பயணப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வில் பி ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். எப்போ நான் சினர்ஜைஸ் ஆகணும், இல்லை யார் கூட நான் சினர்ஜைஸ் ஆகக்கூடாது? ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒருமித்த ஒரு குறிக்கோள் இருக்கும் பொழுது ஐ கேன் சினர்ஜைஸ் சிமிலர் கோல்ஸ் அண்ட் ஸ்டே ஓப்பன் டு நியூ ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டியூரிங் கொரோனா பீரியட் ஆஃப் டைம் உலகமே ஸ்தம்பிச்சிருந்தது. அண்ட் டிமானிட்டைசேஷன் அப்போ எவ்ரிபடி ஹேட் டு ஸ்விட்ச் ஓவர் ரியல் கரன்சி, பிசிக்கல் கரன்சில இருந்து வி ஹாவ் டு கோ டு பேப்பர்லெஸ் கரன்சி. இல்லை நான் வந்து கன்சர்வேட்டிவா நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு பிசினஸ் பண்ண முடியுமா நம்மளால? ஸோ இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு கூட we are doing a online transaction and we are moving to AI and அதுல இருந்தும் we are moving forward to so many technologies. ஸோ எப்பவுமே we should be getting ready to move with the new ideas. ஸோ அந்த மாதிரி teams are good to synergize and embrace trust. Trust will automatically get built. நம்ம டீமுக்குள்ள போகும் பொழுதே it will be there and moving forward together for a longer period of time. Psychological support ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் பொழுது there will be a trust, respect each other and courage to apologize. As how I said, நம்ம வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு we have a dilemma, கேட்கலாமா வேண்டாமா. அதே மாதிரி sometimes apologize பண்றதுக்கும் people are not ready. But when you do things in a team, அதுக்காக டெய்லி போய் அதே ஒரு ப்ராக்டிஸா பண்ணணும் இல்லை. when it is required, when you do things, you are setting an example and people will follow your footsteps. And courage to apologize and aspiration to comprehend others, controlling the negative judgment. When we are in a team, first of all, we should not have a judgment on others. அவங்க அப்படிதான் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸே இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு pigeon hole theory பத்தி தெரியும்? Have you heard of pigeon hole theory? Okay, there is a theory. Apartments, 9 apartments இருக்கு. ஸோ 9 அபார்ட்மெண்ட்ஸ்ல எத்தனை பீஜன்ஸ் என்னால ஹோல்டு பண்ண முடியும்? 9 பீஜன்ஸ். நான் இன்னொரு 5 பீஜன் எக்ஸ்ட்ரா வாங்குறேன், எங்க வைக்கிறது? அந்த 9 கூட தான் நான் வந்து அசார்ட் பண்ணி ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த 9 கூட சில கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஐ வில் புட் 2, சில கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஐ வில் புட் 3. ஸோ இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா we are compartmentalizing people. நேரோ மைண்டட் பீப்புள் அந்த 4 பேரு, நாட் ஓப்பன் மைண்டட் இந்த 4 பேரு, காசிப்பர்ஸ் அந்த 3 பேரு. Are you getting my point, what I am trying to convey? So we are having judgments on people and we are compartmentalizing them into certain things and we should never do that. If at all we are doing so far, first of all we need to stop that. So இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு general frame we should not do and we should not compartmentalize them. Everybody has an equal and free opportunity to go wherever they are. Sometimes who is very reluctant to talk, sometimes அவங்க தான் லீட் எடுத்துட்டு போவாங்க.
sometimes who is not ready to take a decision, sometimes wonderful decisions எடுப்பாங்க கம்பெனிக்கு. ஸோ இதை யார் எனேபிள் பண்ணணும் இல்லை யார் இதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா லீடர் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் இன்னொருத்தருக்கு பண்ணணும். ஸோ இன் அ கன்சர்ன் ஹூ இஸ் த லீடர் அக்கார்டிங் டு த ப்ரீவியஸ் பிக்சர் எவ்ரிபடி இஸ் அ லீடர். ஸோ நம்ம இன்னொருத்தரை புஷ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பொட்டன்ஷியல்ஸ் நம்மளால அவுட்கம் கொண்டு வர முடியுமோ that is a better way to synergize. And the last one, trust in win-win instead of win and lose. So winning should be for everybody. It should not be only always me focused. So enna mattume focus pannama, it should be a win-win situations for everybody. When all these things are aligning, we are ready for a synergized situations. So you can just go through the same things. And the last one, so watch out your body language and the tone of your voice. Sometimes out of nowhere, when I feel that I am the leader, I am the captain of the ship, sometimes varum adu out of nowhere it will come. Your body language will tell that you are superior to everybody. So other konjam will have to be little bit watchful and we have to move forward. And now for the better understanding what is synergy is, it is a combined power of group of things when they are working together greater than the total power achieved by each working separately. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தராலையும் 10% உழைக்க முடியும் அப்படின்னா when it is put together, நம்ம இங்க ஒரு 30 பேர் இருக்கோம், what is the total outcome? 30 into 10 300, but அதை விட ஜாஸ்தியா இருக்கும் when you are working with the synergy. Okay. Okay, so I've already given the questionnaire for all of you. So far, is there any doubt in this? Any questions, any clarity that you want to make? Okay, so already synergy நம்ம இனிமே தான் பண்ண போறோமா இல்ல already is it established in elsewhere? It is established everywhere. The first example that we could take is our own body. Okay, bacteria நல்லதா கெட்டதா? நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. பட் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் we are able to live happily. If it doesn't undergo any process, we will all become still people. Yes or no? So bacteria எப்பவுமே கெட்டது கிடையாது and we can collaborate with the bacteria to live a happy life. Yes or no? So synergy naturally எல்லா பக்கமும் இருக்கு and we are the living example for that. And to talk about the types of synergy, there are few examples that I have brought. The first one is Disney's acquisition of Pixar. Pixar, they have lost their market. And when they collaborated with Disney, look at the number, the digit they were able to make out. Okay. So they were 33.7 billion. But when they collaborated, they were able to make 40.89 billion. And this is because of the characters which is promoted by Disney. And the last one, the pictures merchandise was being sold in Disney store around the world and they could release movies more regularly. Or company, industry vitte poga irundha company, when they collaborated with another company which could make profit, they were profitable. The digits show that. And Facebook and Instagram. நீங்க இப்ப எது Facebookல போட்டாலும் it will ask a question. Shall I post it in Instagram also? So Instagram ஒன்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம இருந்த ஒரு விஷயம். But now it is had gained popularity through already existing forum Facebook. So நம்ம first பண்ண ஆக்டிவிட்டியுமே அதுதான். The pictures speak louder than words. So நம்ம ஒரு picture சொல்ற விஷயத்த words விட ரொம்ப அழகா கம்யூனிகேட் பண்ண முடியும். So this is a living example. So Instagram's revenue was close to 0. And now you know the history of Instagram. Okay. And XN and Mobile merger, this is called cost synergy. And in 1998, they allowed two separate organizations to become the largest oil company in the world. They just merged two companies into one. And layoff, எங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததோ அதுல இருந்து they were able to be saved and they were given layoff and the synergy amount is $5 billion. Okay. So this is a formula
that you can apply in your workforce. Assign roles, maximize the personal strength, create right team culture, talents and strengths of individual, be aligned with your goal and vision, and celebrate every now and then whenever time permits. So what is synergy? 1 plus 1 is not equal to 2, it is more than 2. Okay? So அது பண்றதுனால what are the benefits that I am going to enjoy? Okay, you will enjoy creativity, stronger team, improve finances, diversity, efficacy, and reorganizes the management. So here I am stopping it here. Would you like to play one more game or one more game? Ready? Are you all ready? Okay, now this one team can divide it into 2 and this one team can divide it into 2. Now I want 4 teams. Okay, 4 teams. You can divide it among yourselves. Okay. மொத்தம் எத்தனை கப்ஸ் வேணும்? 6 cups. So 6 cups for you. Help yourself. 8 irukka? Yeah, 6 only 6. 4 plus 1 6. Third team. Yeah, I want 4 teams. Yeah, team leaders alone, please come and collect your resources. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க டீம்ல? ஆமாங்க சார். Yeah. Sure. நாட்ல பிரிக்கு தான் கேம். 2 rubber bands. Okay. 2 rubber bands. இல்ல. Twines are 6. Rubber bands 2. Third team, fourth team. Okay. 1, 2, 3. One more team. Who's the other one team? Sir. One person or one team? One இல்ல. சார் ட்வைன்ஸ் எத்தனை கொடுக்குறீங்க? 5 கொடுங்க சார் ஒரு டீமுக்கு. 5 தான். யா. ஒரு டீமுக்கு 5. ஓகே. 3 இருக்கு, 2 5. ஓகே. அடுத்து உங்க டீமுக்கு? நீங்க எத்தனை வச்சிருக்கீங்க? 3 தான் இருக்கு. இன்னும் 2 கொடுத்துடலாம். ஃபைவ் ரோப்ஸ் இருக்கா? அவங்களுக்கு இல்லையோ? எக்ஸ்ட்ரா ட்வைன்ஸ் இருக்கா? இல்லை. இல்லை வேண்டாம். நம்ம மூணு டீம்ஸாக கொலாபரேட் ஆகிக்கலாமா? இங்கே ட்வைன் இருக்க வாய்ப்பு இருக்கா? சரி வேண்டாம், அப்போ வேண்டாம். சரி 3 டீமாக யா ட்வைன்ஸ் கம்மியாக இருக்கு இல்லையா? சரி யா. ஸோ சாரி, ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வி வில் டிவைட் இட் இன்டு 3 டீம். சாரி. ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Okay, so the rules goes like this. Okay. Okay. Equal share ஆயிக்கங்க. Okay. Fine. Fine. Now we are having only 3 teams. So 6 cups irukku and we have given 5 twines and 2 rubber bands. Okay. So நீங்க rubber bandல அந்த twines வந்து நீங்க வந்து tie பண்ணிக்கணும் and you have to take the glass only using the
அந்த ட்ராப் வச்சு தான் நீங்க இது பண்ணணும். and you have to stack it 3 2 and 1. you got it? okay. இந்த ரப்பர் பேண்ட்ல நீங்க இந்த ட்வைன்ஸ் எல்லாம் நாட் போட்டுறணும் 5 பேர் பிடிக்கிற மாதிரி. so each one of you should hold one. ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கங்க so that you will get that elasticity better. okay. all twines to be tight. கீழ வந்து 3 2 and 1 6 tumblers இருக்குங்களா? yeah, all things has to be taken by the நீங்க ரப்பர் பேண்ட் வச்சு தான் எடுக்கணும், கை வைக்க கூடாது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா ஆமா, நூல் இருக்கு இல்லையா? நூலை நீங்க ரப்பர் பேண்ட்ல டை பண்ணிடலாம். ரப்பர் பேண்ட் எங்க இருக்கு? ஓகே, அதுல டை பண்ணுங்க. இப்படி முடிச்சு போட்டு அப்ப 5 பேருக்கும் 5 எண்டு வந்துருமா? நீங்க கை வைக்க கூடாது, புரிஞ்சா? 5 பேருக்கு 5ஐயும் டை பண்ணிருங்க. நீங்க முதல்ல யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கங்க, ஒருத்தர் டை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாரி, ட்வைன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அதனாலதான். டோன்ட் மிஸ்டேக். okay yeah, team 1 is ready. okay, cups கீழ வச்சிடுங்க. cups கீழ வச்சிடுங்க. இங்க இங்க இதுல வச்சிடுங்க. you have to take 1 cup and stack it 3 2 1. yeah 6 கப்பையும் அப்படி தனித்தனியா போட்டுருங்க. யா, சூப்பர் சூப்பர். இல்ல, எங்க வேணாலும் வைக்கலாம், உங்க கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கோங்க. இங்கே வச்சிருங்க, இங்கே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. Three, two, one. 3 2 1. 3 2 1. No hands, no hands. No hands. 3 2 1 1. Closer. Push பண்ணிக்கோங்க. Closer. போடு போடு. இத போட்டாலே டாப் கிளியர். சூப்பர் சூப்பர் சூப்பர். Shall I see? Shall I see the tower? கை வச்சு எடுத்து வச்சிட்டீங்களோ? குட் 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 ஜாப். சரி, அப்படி ஓகே, அப்படி சேர்ந்து நில்லுங்க. I'll take a team photo. ஸ்மார்ட் சினாரியோ. யா, உங்களை எடுக்கிறேங்க சார், எடுக்கிறேங்க சார். All the teams stand with your tower. Yeah. So, okay. Good. Thank you so much. Thank you so much. Okay. Good job, all of you.
So we have come to the closure. So, final words. Is synergy easy? Yes. I didn't expect that from you. Is synergy easy? No. இந்த டீம்ல I was really surprised. சார் எல்லாம் முட்டி போட்டு விட்டுருந்தா அதுல படுத்து கூட சார் வந்து அந்த டாஸ்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ சினர்ஜைஸ் ஆகுறது அடுத்தவங்க கூட இஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளோ ஈஸியா நடந்துராது. we have to bend down. நம்மளால எவ்வளவு தூரம் நம்மளால அடுத்தவங்களோட கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டிக்கு என்னால எவ்வளவு பெண்ட் அண்ட் ஃபிளெக்சிபிளா என்னால மாற முடியுதோ அப்ப சினர்ஜி வில் பி ஈஸி. எஸ் ஆர் நோ? ஸோ டீம் ஒர்க் வில் நாட் ஹேப்பன். ஒரே நாள்ல நடந்துராது. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஸோ டீம் ஒர்க்கே அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுல ஒரு ஹையர் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பெண்ட் டவுன் மை செல்ஃப். த ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் ஐ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் வாட் ஐ ஆம் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். So with this, I conclude this topic, synergy. Hope you all had a nice time, huh? Not nice time, huh? Okay, so I am handing over the floor back to Senthilkannan sir for feedback and the further proceedings. I'll go to the next. So thank you, Nisha, for a very interesting topic. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் ஜேசிஸ்ல விளாண்ட கேம் ஸோ அது ஆல்வேஸ் we learn best when we are in the child like. So நம்ம சைல்டாக இருக்கும்போது curiosity and learning was always great because it was all fun and so today I think you talked about a very important concept called synergy in a very fun-filled manner that was able to easily reach everybody's mind. So before I could formally propose a vote of thanks, I request few members to share your feedback about today's session. Especially who come for the first time would be better. இல்லைனாலும் யாராலும் பேசலாம். ஏன் அப்படின்னு ஒரு 2 or 3 people comment on. Please share your feedback. Yeah, please. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஃபார்ம்ஸ் மீட்டிங் நிறைய பேர் போயிருக்காங்க. பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. கன்ஃபில்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிஷா மேம் ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரோ பண்ணும்போது நான் வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேம் ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. எனக்கு அந்த டாபிக் வந்து கேம் ஓரியன்டட் பண்ணி கொண்டு போனது எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தது. அண்ட் ரொம்ப பிடிச்ச சினர்ஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி ஒர்க் பிளேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. சூப்பர். I think the first opening itself was a big bang. ஏன்னா எல்லாரும் photos scroll பண்ணி வந்து introduce பண்ணதுல I mean we were inquisitive to know what the other person was going to share about themselves. That itself was very nice. Totally the program was excellent because of all the games and video clippings and all that. Thank you. Anybody else? இந்த வேர்ல்டில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் இருந்தால் இந்த வேர்ல்டு வந்து வின் பண்ண முடியும். நம்ம மட்டும் ஜெயிச்சு மற்ற எல்லாரும் லூஸ் பண்ண அந்த அப்ரோச்சில் வேர்ல்டுக்கும் ஒரு பிரோஜனம் இல்லை, நமக்கும் பிரோஜனம் இல்லை. அதனால் இந்த கொலாபரேஷன் வந்து எல்லா துறையிலையும் தேவைப்படுது. என்னுடைய ஒர்க்லேயும் நிறையா சைனீஸ் வெண்டர் இருக்கிறாங்க, யூஎஸில் கன்சியூமர் பிஹேவியர் எல்லாத்தையும் கொலாபரேட்டிவாக கொண்டு வர்றதுக்கு சினர்ஜி எப்படிலாம் இந்த அவங்க கொடுத்து குட்டி குட்டி பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டு நம்மளுடைய பிஸ்னஸில் அப்ளை பண்ணணும்னு வச்சுருக்கேன். ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது மேடம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி கேமிஃபிகேஷனில் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச். Harish தானே? Krish, take it from here. It was a fun-filled activity. Okay. நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஜேசி காம்பினேஷனாக வெரி சீரியஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய அட்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஃபன்-ஃபில்டாக ஒரு கலெக்டிவ் குரூப்பாக இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட்
யங் ஏஜில் உள்ளது. நீ கூட சொன்ன யாரோ உங்கள் ஸ்கூலில் நூடுல்ஸ் எடுத்தாங்க, நாங்களாம் எடுப்போம், யாரும் தெரியாத எடுப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் could recollect and சினர்ஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள வேர்ல்டில். You can't be alone, you have to be a group. Birds of same club or feathers walk together ங்கிற மாதிரி it has to be in movies. So excellent. Thank you. Way of doing it. Thank you, sir. Thank you. I think correct time 5:30 ஆயிடுச்சு. So thank you very much, Nisha, for this program for the forms. And I taking a small memento on behalf of our Photo எடுப்பீங்க. Photo எடுப்பீங்க. Yeah. Thank you so much. Okay. Thank you. Thank you, sir. Thank you so much. So thank you very much. Here, ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் திஸ் இயர் ரொம்ப நல்லா அமைஞ்சது, சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் பார்ட்டிசிபேஷன். எவ்ரி மந்த் செகண்ட் Thursday we have a ஃபார்ம்ஸ் ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக கம்பெனியில் நாமினேட் பண்ணி தரும் போது முதல்ல கை தூக்கி வந்துருங்க. ஏன்னா எவ்ரி ப்ரோக்ராம் வி ட்ரைன் டு மேக் இட் டிஃப்ரெண்ட். ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குட் திங் தட் வி ஆர் ட்ரைன் டு பிரிங் இஸ் லாட் ஆஃப் வெரைட்டி. இட்ஸ் லைக் நோ ப்ரோக்ராம் இஸ் தி சேம். ஒரு ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். The faculty is different, the topic is different, the content is different, the activities are different. So everything is standalone program. Every program will be valuable to you. So take your time and because once in a month for training yourself is not a big time. நம்ம சினிமா பார்க்குறது நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். So 2 hours ப்ரோக்ராம் வர்றது வந்து கண்டிப்பாக in some way it will for example I always feel though I am a trainer when I sit there I also feel like a student every time. There's always something I can learn. So நமக்கு வந்து எல்லாம் தெரியுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து எதுவுமே யோசிக்கிறது இல்லை. So I was just thinking how I can use it in my team, என்னுடைய ஒர்க் பிளேஸில் வேற am I lacking அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொருத்தையும் ஒரு ஃபிட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஆல் திஸ் ப்ரோக்ராம்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள டச் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு ஹேவ் அ ட்ரமேட்டிக் எஃபெக்ட் சொல்ல முடியாது. பட் ஸ்மால் ஆல்ட்ரேஷன்ஸ் லைக் வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ரோட்டில் போகும்போது கொஞ்சம் அப்படியே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டே போனீங்கன்னா யூ வில் பி ஆன் த ரைட் ட்ராக் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எய்ம். So with this motive been working for the past 25 years and I'm glad that we have done this first program. I thank all of you for being here today. So looking forward to meet you next February 12th. We are on trainer from Chennai, Harikara Mahadevan, senior trainer vararu. So I look forward to it. Thank you so much.